உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. தேசிய சுவடிகள் பாதுகாப்பு வாரம் இன்று ஆரம்பம். இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இவ்வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1640 முதல் பிரித்தானியர் ஆட்சி காலம் மற்றும் சுதந்திரம் பெற்றதன் பின்னரான காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் பொறியியல் துறையில் ஆர்வம் காட்டுவோருக்கும் இவ்வாரம் பயனுள்ளதென தேசிய சுவடிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தில் 1 மில்லியன் மரக்கன்றுகள் நாட்டுவதற்கு நடவடிக்கை. எதிர்கால சூழலை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை இதனூடாக தெளிவுபடுத்த உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிய மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் விதமாக துருக்கியில் கடலுக்கடியில் செல்லும் போயிருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 75,000 பயணிகள் செல்ல முடியும் எனவும் நாள் முழுவதும் 10 லட்சம் பயணிகள் பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தீபாவளி திருநாளை தொடர்ந்து சச்சின் திருவிழா ஆரம்பம். 199வது டெஸ்டில் விளையாட இருக்கும் சச்சினுக்கு 199 கிலோகிராம் ரோஜா பூவை அவர் மீது ஹெலிகாப்டர் மூலமாக தூவ ஏற்பாடு. இப்போட்டி வருகின்ற 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியை பார்க்க பாலிவுட் பிரபலங்கள் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் உள்ளிட்ட இன்னும் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். உலகம் சுற்றும் வர்ணம். ஒருநாள் கிரிக்கெட் துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் 4ஆம் இடத்தில் இருந்த விராட் கோலி 1ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்திய தொடரில் 114.66 என்ற சராசரியுடன் 344 ஓட்டங்களை அதிரடியாக குவித்த விராட் கோலி முதற் தடவையாக 1வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். எதுவும் சாத்தியமாக்க முடியும், முயன்றால் எதுவும் முடியாததல்ல. தனுஷ் பேட்டி. தனக்கு பிரிட்டன், ஸ்பானிஷ் மற்றும் ஹாலிவுட் பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் பொறுமையுடன் படங்களை தெரிவு செய்வது முக்கியம் என தனுஷ் கூறியுள்ளார். ஜில்லா திரைப்படத்தில் டி இமானின் இசையில் இளைய தளபதி விஜய் ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியுள்ள பாடல் கண்டாங்கி கண்டாங்கி என ஆரம்பிக்கின்றதாம் சினிமா வட்டாரங்கள் தகவல். உலகம் சுற்றும் வர்ணம். எதிர்நீச்சல் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை இயக்கிய செந்தில்குமார் மீண்டும் சிவகார்த்தியினை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்க உள்ளார். இப்படத்துக்கு டானா என பெயரிடப்பட்டுள்ளது. டானா என்பது ஒரு தமிழ் சொல். இதற்கு அர்த்தம் காவல் என சொல்கின்றார்கள் படக்குழுவினர். கிருத்திக் ரோஷனின் நடிப்பில் வெளியாகியுள்ள கிரிஷ் 3 திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றியை தந்துள்ளது. முதல் நாளில் 100% அரங்கு நிறைந்த ரசிகர்களுடன் 25.5 கோடி இந்திய ரூபாய்களை வசூலித்துள்ளது. ஜில்லா திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சில பாடல் காட்சிகளின் படப்பிடிப்புகள் ஜப்பானில் இடம்பெற்று வருகிறது. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. வர்ணம் FM தமிழிசையின் வர்ணம்.